ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட் காக்டைல் ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதோட நான் வந்து 1/2 மூடி லெமன் எடுத்திருக்கேன். லெமன் வந்து ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா இதோடைய சீடெல்லாம் இருக்கும், அது வாயில் போட்டால் கசக்கும். அதனால் அந்த சீடெல்லாம் வந்து கண்டிப்பாக நோட்டிடுங்க, நான் சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். இதுக்கு சின்னமன் பவுட்ரு சேர்க்க போகிறோம். அதனால் சின்னமன் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த சின்னமன் பவுடர் சேர்க்கறனால இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்க்குறேன். உங்களுக்கு ஹனி தாசி வேணும்னா நீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் சேர்த்தப்புறமா எல்லாமே உப்பு எல்லாம் கரையிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் 5 வகையான பழங்கள் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ பழங்கள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ 1 கப்பு பேரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ க்ரீன் ஆப்பிள் அதே மாதிரி 1 கப்பு சேர்க்குறேன். நீங்கள் எல்லாமே ஒரே அளவுக்கு வந்து பழங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வாட்டர் மேலான் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா நான் வந்து செரி டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 நீங்கள் சின்னதாக இன்னும் கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க. செரி டொமேட்டோ 1 கப்பு. இந்த செரி டொமேட்டோக்கு பதிலாக நம்ம நார்மல் டொமேட்டோவை குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதே அளவுக்கு. இப்போ இது கூட நான் பெரிய குக்கும்பர் வாங்கி ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன கியூக்கம்பர் கிடச்சிச்சின்னா பிஞ்சாக அதை வந்து நீங்கள் தோல் நீக்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் போட்டுடலாம். இப்போ அதுலேருந்து 1 கப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பழங்களாக நீங்கள் டெய்லி சாப்பிடும் போது உங்களுடைய ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், நல்ல ஸ்கின்னு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் டெய்லி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லைனா வாரத்தில் 3 தடவையாச்சும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். இப்போ இந்த பழங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணல, உங்களுக்கு பிடித்தமான பழங்களை நீங்கள் இந்த மாதிரி சேலட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.